நம்மளுடைய லோ பாயிண்ட்லயும் நீங்க ஆண்டவர துதிச்சீங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து 2ல ஏதோ ஒண்ணு வந்து செய்வாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவா இருக்கும்போது ஆண்டவர வந்து பயங்கரமா வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அவங்களுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் ஒரு மாற்றத்த பார்த்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள பார்க்கவே முடியாது. அந்த மாரி வந்து ஆயிருவாங்க. சர்ச்சுக்கு கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாரி ஆயிருவாங்க. பிஸியா மாறிருவாங்க. சோ அப்படியே இருக்கக்கூடாது. அந்த நேரத்திலயும் ஆண்டவர துதிச்சிருக்கணும். ஆனா இன்னொரு ஒரு சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா லோ பாயிண்ட் ஆனாலே வந்து ஆண்டவர் பக்கம் வரமாட்டாங்க. என் வாழ்க்கை வந்து நல்லா மாறுனதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா இருக்கும்போது மட்டும் ஆண்டவர் வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப லோ ஆயிட்டாங்கன்னா ஆண்டவர் விட்டு வந்து விலகிருவாங்க. ஆனா இப்படி இல்லாம நீங்க வந்து எந்த பாதையில போனாலும் கர்த்தர் வந்து உங்கள லோ பாயிண்ட் அனுமதிச்சிருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஹை லெவல் பாயிண்ட் அனுமதிச்சிருந்தாலும், எந்த ரேஞ்சுல மேட்ல நீங்க 4 பள்ளத்துல இருந்தாலும் 2 நிலைமையிலயும் நீங்க கர்த்தர துதிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல கர்த்தர துதிச்சிருந்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சோதனைய நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா யோபு வந்து அதான் பண்ணாரு. அதுக்காக அவன் ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து நல்லா இருக்கும்போது ஆண்டவர துதிச்சு பாடுறது வேற மாரி இருக்கும். அது வந்து சந்தோஷம் அதோட சந்தோஷம் தனியா இருக்கும். ஆனா துக்கத்துல இருக்கும்போதும் வந்து நமக்கு அந்த சந்தோஷம் இல்லாட்டினாலும் ஆண்டவர துதிக்கிற அந்த நாவு வந்து கரெக்ட்டா அந்த வேலைய செய்யணும். எப்போதும் வந்து ஆண்டவர வந்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவர் வந்து நான் துதிப்பேன். எல்லா காலத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலயும் வந்து நான் வந்து உம்மை துதிப்பேன். அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து நமக்கு வந்துருச்சுனாலே, அந்த சோதனைய வந்து நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு வந்து அர்த்தம்.